ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கேபி ஜுவல்லரி அண்ட் ஜெம்ஸ் வழங்கும் ஸ்டுடியோ 6 ஸ்கூலா கொஞ்சம் சினிமால உங்களை வரவேற்பது உங்கள் அன்பு நண்பன் முரளிராம். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்க கூட கெஸ்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இப்ப இருக்க சினிமால இந்த திரையுலகில் வந்துட்டு ஒரு இடம் பிடிக்கிறது அப்படின்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்கு. போட்டி, அவ்வளவு போட்டிகள் இருக்கு, அவ்வளவு திறமையாளர்கள் இருக்காங்க. ஸோ இந்த திறமையாளர்களுக்கும் போட்டிக்கும் நடுவுல ஒருத்தங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னாவே வந்துட்டு அது வந்து ஒரு அத்தி பூத்தது போல் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம சொல்லலாம். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்க கெஸ்ட் வனப்பேச்சியா மரகதமா நம்மளோட மனசுல இடம் பிடிச்ச தன்ஷிகா தான் வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் தன்ஷிகா டு ஸ்டுடியோ 6. கதாநாயகிகளுக்கு வந்துட்டு அதுவும் நல்ல தமிழ் பேசுற கதாநாயகிகள் தமிழ் திரையுலகில் ரொம்ப கம்மி. அதுல நீங்க இருக்கீங்க, அந்த லிஸ்ட்ல டாப் லிஸ்ட்ல இருக்கீங்கன்றதுல ரொம்ப சந்தோஷமா உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பவுமே இந்த தமிழ் பொண்ணுங்க நம்ம பொண்ணுப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் எப்பவுமே. ஓகே. இந்த இடத்துல போனாலும். ஓகே. ஸோ அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேனே சொல்லலாம். ஸோ 2009க்கு முன்னாடி தன்ஷிகா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு எவ்வளவு சிரமங்கள் இருந்தது உங்களுக்கு? கண்டிப்பா சிரமங்கள் இருந்தது. அதுக்கு முன்னாடி வந்து படிச்சுட்டு இருந்தேன். ஓகே. இங்க ஃபேமிலி சைட்ல எக்ஸிபிஷனுக்கு ஒரு சினிமா எக்ஸிபிஷன் போறதுக்கு ஒரு டிக்கெட் கிடைச்சது. ஓகே. ஸோ அதுக்கு நாங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தோம். போகும்போது அங்கே ஜன்னாதன் சார் பார்த்துட்டு எங்கள் ஃபேமிலிக்கு தெரியும். ஸோ இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து ஐ வாஸ் அத்லெட். ஓகே. ஸோ அதை கொஞ்சம் டாம்பாய்ஸாக தான் ட்ரெஸ் எப்போவுமே பண்ணுவேன். ஸோ கார்கோ பேண்ட்ஸ் அண்ட் அந்த மாதிரி போட்டுட்டோன்னே ஜனா சார் பார்த்துட்டு இவங்க அப்பியரன்ஸு சாதாரண பொண்ணுங்க இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் லுக்காக இருக்கே அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்தாச்சு, எக்ஸிபிஷனில் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம். ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் கால் வந்தது. இந்த மாதிரி பேராண்மைன்ற ஒரு படம் எடுக்கிறோம், வில் யூ பி இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு கேட்டாங்க. இவர் கேட்கும்போது டெஃபினட்டாக இல்லைன்னு சொல்ல தோணலை. வீட்லேயும் கேட்டேன். ஆனா ஜனநாதன் சார் வந்து காட்டுக்குள்ள கூட்டிட்டு போவாருன்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா? காட்டுக்குள்ள கூட்டிட்டு அதெல்லாமே ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் தானே. நம்ம சிட்டிலே இருந்துட்டு போய் திடீர்னு நம்ம காட்டு சைடுல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தானே அதெல்லாமே. ஓகே. குட் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க டாம்பாயா இருந்ததுனால கொஞ்சம் ஈஸியா போயிடுச்சு அப்படின்றீங்களாங்க? இல்ல, எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த நேச்சர் பியூட்டி யாருக்கும் பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஓகே. பேராண்மை முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட அப்படி டிராவல் அப்படி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தது மாஞ்சாவேலு ஒரு பெரிய கமர்ஷியல் படமா இருந்தது அருண் விஜயோட. அடுத்தது நில்கவனி செல்லாதே வந்து ஒரு த்ரில்லர் பேஸ்டான மூவியா அமைஞ்சிருச்சு. அரவான் வந்துட்டு ஒரு பீரியாடிக்கல் பேஸ்டான மூவி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பரதேசியும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி கமர்ஷியல் அண்ட் பீரியாடிக்கல் த்ரில்லர் இதெல்லாம் நீங்களாம் அமைச்சுக்கிட்டதா? இந்த வெரைட்டி வந்து இல்லை நீங்க வந்து உங்களுக்கு அமைஞ்சுதான்னு சொல்லுவீங்களா? இல்ல, அமைச்சுக்கிட்டதும் சரி அமைஞ்சதும் சரி ரெண்டுமே இருக்கு. வந்த படங்கள்ல பேராண்மைக்கு அடுத்தது ஒரு கமர்ஷியல் படம் கொடுக்கணும், அதுல இருந்து பிரேக் பண்ணி ஏதாவது ஒரு படம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இது. மாஞ்சவேலு வந்தது. டெஃபினட்டா ஓகே, எஸ், வெங்கடேஷ் டிரெக்டர். ஸோ இட்ஸ் நைஸ் பேனர். ஸோ வை நாட், அது செகண்ட் ப்ராஜெக்ட் சைன் பண்ணேன். சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், சும்மா இதே பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது, ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக பண்ணணும் அப்படின்ட்டு தான் நில்கவனி செல்லாதே எடுத்தேன். இட்ஸ் இன் அண்ட் அவுட் ஹீரோயின் ஓரியன்டாக வரும். நிறைய ஸ்க்ரீமிங், எனக்கு நிறைய பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் அதில் நிறையா இருந்தது. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போதே அரவான் வந்துச்சு. ஓகே. அரவான் வந்து என்னை ஒரு மாதிரி மோல்ட் அவுட் பண்ணி கண்டிப்பா. ஏன்னா பீரியாடிக்கல் மூவினாவே வந்துட்டு அது அடாப்ட் பண்ணிக்கின்ற விஷயம் ரொம்ப கஷ்டம் இல்லையா? அது இருந்தது, டெஃபினட்டா இருந்தது. பட் வசபாலன் சார் தான் எல்லாமே டைரக்டர்ஸ் கையில தான் இருக்கு. அவங்க எப்படி நம்மளுக்கு சொல்லி தராங்க, அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், புரியுற மாதிரி சொல்லி தருவாங்க. அதை நம்ம கிராஸ் பண்ணிட்டு பண்ணாலே பீரியட் ஃபிலிம் இல்லை, எல்லா ஃபிலிம்ஸும் பண்ணலாம் அவுட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஹெல்ப். ஒரு நாவல்ல வந்துட்டு ஒரு 27 பக்கங்கள்ல மட்டுமே இந்த அரவானோட கதாபாத்திரம் இருந்தது இல்லையா? ஒரு சு வெங்கடேஷ் அவர்கள் சாகித்ய அகாடமி விருது வாங்கிய காவல் கோட்டம் அப்படின்ற ஒரு நாவலை பத்தின ஒரு. சாரி, நான் புக் படிக்கல. நீங்க புக் படிக்கல, அதுதான் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் வசந்த பாலன் சார் படிக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுல அந்த நாட்டும் போல, ஏன்னா அந்த கதைக்கும் இந்த கதைக்கும் சில மாற்றங்கள் இருக்கு, அதை நீங்க உள்வாங்கிக்காதீங்கன்னு. சரி, ஏன்னா உங்களோட அடுத்த படமும் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னா வந்து அடுத்த நாவல் சம்பந்தப்பட்ட திரைப்படம் அதே மாதிரி தான். பாலா சார் வந்து இதுல சில சேஞ்சஸ் இருக்கும். ஓகே. ஸோ அது படிக்காதீங்க, நான் சொல்றதை மட்டும் நீங்க பண்ணுங்க அப்படின்னு. டீசர் நாங்க பார்க்கறது ஃபர்ஸ்ட் வந்து டீசர் தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ பாலா சார் வந்து நிறைய நடிகர்களை வந்து ரொம்ப கடினமா வேலை வாங்கின மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருந்தது. பட் உங்களுக்கு எப்படி இருந்தது? பாலா சார்கிட்ட வந்து கடினமா இருந்ததா ஒர்க் பண்ணது? இல்லை, எனக்கு ஒரு நாளுமே அந்த கடினமான ஃபீல்லாம் வரவே இல்லை. இந்த கேரக்டருக்கு ரொம்ப நாள் சார் தேடிக்கிட்டே இருந்தாங்க, திருப்பி மாற்றினாங்க, திருப்பி செட் ஆகலை. ஸோ ஃபைனலாக என்னை ஃபிக்ஸ் பண்ணாங்க.
ஓகே. டெஃபினட்டா என்னால மறக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பரதேசிக்கு உங்களுக்கு காசு பண்றாங்க அப்படின்றப்போ என்ன ஆஃபீஸ்க்கு கூப்பிடுறாங்க இந்த மாதிரி அப்படின்னு. கீழே இருக்கேன், மேல சார் இருந்தாங்க. அந்த மூமெண்ட் இருக்கு இல்லையா, இங்க இருந்து மேல போற மூமெண்ட், அது என்னால இது வரைக்கும் மறக்கவே முடியாது. அப்படியே நர்வஸ்னஸ் அப்படியே படபடன்னு அடிச்சிருச்சு. ஸோ அங்க போன உடனே அரவான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாரு. எனக்கு அவ்வளவுதான் அப்படி பறந்துட்டு இருந்திருப்பீங்க. அவ்வளவுதான், பறந்த மாதிரிதான் இருந்தது. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பாலாசர் படத்துல கமிட் ஆனா போதும் அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. அவரோட படத்துல ஏதோ ஒண்ணு இருந்தோம்ப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். தென் 1 வீக்ல ஷூட் போயாச்சு. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கி நடிக்கிறன்றது வந்து தன்ஷிகாக்கு ரொம்ப அழகா வந்திருக்கு. ஜெனிஃபர், அஞ்சலி, அப்புறம் அதுக்கப்புறமேட்டு ஜோ, அப்புறம் வனப்பேச்சி, மரகதம், சரோஜா தேவி, இந்த மாதிரி கேரக்டர் மாறிக்கிட்டே போகுது. ஏன் அப்படி? நாட் பேட் இல்ல. ஆமா, எனக்கே இப்பதான் தெரியுது. நீங்க ஒரு பேர்களா வரிசைப்படுத்தும் போதுதான் எனக்கே தெரியுது. ரொம்ப வித்தியாசமான எங்க இருந்து எங்க வந்திருக்கு பாருங்க. எனக்கே தெரியல, அது தானா டிராவல் ஆகி அப்படியே வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஒரு பெரிய நடிகர், இப்போ ஹாட்ஸ்பாட்டான நடிகர், எதை பத்தியுமே அட்டையர் பத்தியே கவலையே கிடையாது, அவர் வந்தாலே ஹிட் தான் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதியோட சங்கு தேவன் திரைப்படம். ஆமா, ஹி இஸ் a ட்ரெண்ட் செட்டர். எப்படி வேணா நான் இருப்பேன், ஆனா படம் ஹிட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ படத்துக்கான அந்த மாதிரி கதைகளை அவர் சூஸ் பண்றாருன்னு நினைக்கிறேன். சங்குதேவன் உங்களோட கேரக்டர் என்ன கேரக்டர்? சங்குதேவன் ரொம்ப ஏர்லியரா இருக்கு, இன்னும் ஷூட்டிங் ஸ்டார்ட். ஆமா, சும்மா ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும் கொடுங்க. மதுரையில இருக்கிற ஒரு பொண்ணு. பக்காவா இருக்கும், ஆப்டா இருக்கும். நான் கேரக்டர் எல்லாம் சொல்லக்கூடாது இப்போ. வரப்பே நாங்க பாத்துக்கிறோம். ஏன்னா வந்து அவரும் எங்களுக்கு ரொம்ப நல்ல நண்பர். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வாட்டி பேசுவோம், கண்டிப்பா மீட் பண்ணுவோம் நம்ம. அதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஐ ஹேவ் 3 envelopes down here. 3 envelopeல வந்துட்டு 3 டாப் ஹீரோஸ் இருக்காங்க. ஒன்னு வந்து சிவகார்த்திகேயன், இன்னொன்னு வந்து சிவா, அண்ட் தென் விஜய் சேதுபதி. இதுல 3ல நீங்க ஒன்னு செலக்ட் பண்ண போறீங்க. அவங்கள பத்தி நம்ம முக்கியமான ஒரு விஷயம் பேச போறோம். அவங்கள பத்தி நீங்க என்ன வேணா பேசலாம். அவங்கள்ட்ட வந்து நேர்ல பேச முடியாத விஷயங்கள் என்ன வேணா நீங்க கண்ணாப்புறான்னு வந்து நீங்க வந்து சொல்லலாம். அவங்க எதுவும் கேட்க போறது கிடையாது. ஏன்னா நான் உங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன் 3 பேர்த்தையும். சேதுபதியை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, யார் வருவாங்க அப்படின்ற கியூரியாசிட்டி உங்களுக்கு இருக்கும். சோ அப்படி ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இதுல இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் அட் டாங்கி டாங்கி டை ஃபாதர் டை ஏதோ ஒன்னு பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் வரதுதான். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஓகே, யார் வந்திருக்கு பாப்போம். ஓ மை காட், மாமா டவுசர் கலண்டுச்சு. சோ அவர்கிட்ட நீங்க கேள்வி கேட்க போறீங்க. அவர் லைன்ல கனெக்ட் பண்ணிடலாமா? ஓகே, இது வந்து he is going to talk to you now. சோ அத நீங்க மறந்துட்டீங்க. அது எனக்கு தெரியாது. ஏன்னா நீங்க சொன்னீங்க ஓகே இவரை பத்தி நீங்க எந்த கேள்வி வேணா கேட்கலாம் அப்படின்னு. கண்டிப்பா. எனிவே யூ ஆர் கோயிங் டு அங்க தான் நாங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கோம். ஓகே ஓகே. சோ அவரை வந்து நாங்க இப்ப லைன்ல கனெக்ட் பண்ண போறோம். யா சீரியஸ்லி நீங்க திங்க் பண்ணிக்கங்க என்ன கேட்க போறீங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவர் கூட நீங்க நடிக்க போறீங்க. அவரை பத்தி தெரியாதுங்க, வேற என்ன நான் கேக்குறேன். ஓகே, படம் சம்பந்தப்பட்டது ஏதாவது கேட்கலாம். கண்டிப்பா. சரி, அவர்ட்ட கேட்கலாம். சோ லெட்ஸ் நம்ம கனெக்ட் விஜய் சேதுபதி ஆன் தி லைன். பிரதர் வணக்கம். வணக்கம் முரளி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் முரளி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு வந்து ஷோல வந்து உங்ககிட்ட நாங்க பேசுறது. அதுக்கும் மேல வந்து இங்க உங்களோட படத்தோட கதாநாயகி இருக்காங்க தன்ஷிகா, நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க, ஸ்டுடியோ 6க்கு. ஹலோ. அவங்க முந்திட்டாங்க. ஹாய் தன்ஷிகா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா. இன்னும் சேர்ந்து நடிக்கவே இல்ல, அதுக்குள்ளேயும் பாருங்க உங்களை பத்தி உங்களுக்கு அந்த படத்துல உங்களோட வேற யாரையும் வச்சு எடுக்கவே முடியாது. கண்டிப்பா நீங்க தானேங்க. ஐயோ ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எனக்குங்க, ஏன்னா யூ ஆர் தி ட்ரெண்ட் செட்டர் நவ. ஐயோ அவ்வளவுதான் ஒண்ணும் இல்லைங்க, 3 படம் போச்சு அவ்வளவுதான். பிரதர், தன்ஷிகா வந்து இந்த படத்தோட கதாநாயகி அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு எப்படி தோணுச்சு? என்ன சொன்னீங்க, என்ன ஃபீல் பண்ணீங்க? இல்ல, நானும் டைரக்டர் பேசி முடிச்சோடனே ஒரு 2-3 கேரக்டர்ஸ் பேசணும். சரி. இன்னொரு கேரக்டர் நரேன் சார் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணோம். 2 பேருக்கும் ஒண்ணா இருந்தது. ஓகே. அந்த கேரக்டர் நரேன் சார் தான் பண்ண முடியும் ஃபிக்ஸ் பண்ணோம். அந்த இன்னும் ஹீரோயின் பேசும்போது நாங்க தன்ஷிகா தவிர எங்களுக்கு வேற ஆப்ஷனே போல. வண்டர்ஃபுல். ஏன்னா அவங்க ரொம்ப போல்டான ஒரு கேரக்டர் ஆக்சுவலா. ஓகே, அப்படியே க்ளோஸ் அப் காட்டுங்க உங்களுக்கு. ரொம்ப போல்டான ஒரு கேரக்டர். அண்ட் எங்களுக்கு வேற ஆப்ஷனே போல நாங்க. ஓகே. சோ என்னன்னாலும் சரி தன்ஷிகா வச்சு தான் பண்றோம் அப்படின்னு முடிவு பண்ணினோம். அதுக்கேற்ற மாதிரி அமைஞ்சிச்சு. ஏன்னா படம் வரும்போது தெரியும் அவங்களுக்கு வேற ஆப்ஷன்ஸ் அங்க போக முடியாது, கிளியரா தெரியும். கண்டிப்பா நாங்க ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த படத்துக்காக. தன்ஷிகா, இப்போ உங்களோட டர்ன். அவர்கிட்ட வந்து நீங்க என்ன வேணா கேள்வி கேட்கலாம், எது வேணா கேட்கலாம். என்ன கேட்கணும் நேர்ல வந்து உங்களால கேட்க முடியாத விஷயத்த வந்து இப்போ நீங்க அப்படி கேட்கலாம். ஆக்சுவலா நீங்க வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டரா இருக்கீங்க. ஓகே சொல்லுங்க. அத ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அந்த பக்கம் கேமரா இல்ல, அவர் வைக்க போறது பாக்குறதுக்கு. அண்ட் நீங்க வந்து உங்களோட கதைகள் வந்து அவ்வளோ ஒரு யதார்த்தமான கதைகளா இருக்கு.
சொல்லும் போது கூட அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்குமான்னு எனக்கு தெரியல. நீங்க பண்ணும்போது அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு. பட் எப்படி நீங்க வந்து கதைகள் சூஸ் பண்றீங்க? எனக்கு டிப்ஸ் கொடுங்க. இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்ல. ஒரு கதை கேக்குறோம் இல்லையா, எல்லா கதைக்குமே ஒரு சென்டர் பாயிண்ட் ஒண்ணு இருக்கும். அந்த கதையோட மைய கருன்னு ஒண்ணு இருக்கும். அந்த கதையோட மூடு, அந்த துருவத்து ஃபில்ம் அதை நமக்கு அதை நோக்கியே கொண்டு போனோம் இல்லையா. எனக்கு அதை நோக்கியே போதான்னு மட்டும் தான் பார்ப்பேன். எனக்கு எங்கேயாவது கதை சொல்லும்போது நான் அதே போறேன்னா என்ன அந்த எமோஷன் வரும்போது நான் அந்த எமோஷன் என்ன இது பண்ணணும். ஸோ அது அப்புறம் டேரக்டர் சொல்ற விதம், அவங்க எதை எனக்கு ஃபோக்கஸ் பண்ணி சொல்றாங்க அப்படின்னு தெரியும். ஃபேக்கா இருக்காது. அவங்க இப்போ சரியான கதை சொல்றவங்க அதை ஃபேக் பண்ணவே மாட்டாங்க. இனிமே நான் கதை கேட்கும் போதும் இதை ஞாபகம் வச்சுக்கிறேன். வண்டர்ஃபுல். இங்க வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு சந்தர்ப்பம் நடந்துட்டு இருக்கு பிரதர். ஆனா இந்த படத்துல வந்து அப்பா யாரா அந்த பொண்ணுன்னு கேட்க மாட்டீங்களா நீங்க? கண்டிப்பா இல்ல. இந்த படத்துல நான் தான் அந்த பொண்ணு பின்னாடி அழிவேன். அதனால தன்சிகா மாதிரி ஒரு பொண்ணு நான் கண்டிப்பா பின்னாடி அழிவு தப்பே இல்லை. சூப்பர். இதெல்லாம் நீங்க ஆஃப் ஸ்கிரீன்ல வந்து ஓகே. Anyway, ஓகேவா? Thank you so much விஜய். Thank you so much பிரதர். ரொம்ப நன்றி Studio 6ல வந்து நீங்க பேசினதுக்கு. and wish you all a great success. நிறைய நல்ல படங்கள் நீங்க கொடுக்கணும். எல்லா படங்களும் வந்து வெற்றி அடையணும்னு நாங்க வாழ்த்துறோம் பிரதர். Thank you. Thanks so much Tanshika, and all the best for you, and thanks so much. Have a great day. Thank you so much. Bye. Okay Murli, bye Murli. Thanks brother. Thanks a lot. It's been a greatest moment. விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இவ்வளவு பிஸி ஷெட்யூல்லையும் நம்ம கூட வந்து பேசினது. நீங்களும் கேட்டது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த மையக்கரு, அந்த படத்தோட மையக்கரு அப்படின்னு. ஏன்னா எல்லாருமே கேட்க வேண்டிய ஒரு விஷயம். நானும் ரொம்ப நாளா யோசிச்சேன் எப்படி இவர் வந்து கதைகள்லாம் சூஸ் பண்றாரு. கண்டிப்பா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இந்த ட்ரெண்டோட செட் ஆகிற மாதிரியான கதைகள். எக்ஸாக்ட்லி. அண்ட் மோரோவர் வந்து நிறைய இயக்குநர்கள் இவரை பத்தி சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இங்க வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் அ சிங்கிள் நோட். ரொம்ப அழகான ஒரு வார்த்தைகள் வந்து சொல்லியிருந்தாங்க. விஜய் சேதுபதி அவர்கள் வந்துட்டு இந்த திரைப்படம் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு, ஒரு கதையில அந்த கதாபாத்திரமா பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா, அந்த கதையில சின்ன கேரக்டரா இருந்தாலும் அவருக்கு ஒரு இம்பாக்ட் இருந்தா போதும்னு நினைப்பாராமா. நான் ஒரு கேரக்டரா கூட நான் வந்து நடிச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லுவாராம். அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் தான் எல்லா இயக்குநர்களும் அவரை தேடி போறதுக்கான காரணம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அது ஒரு நல்ல ஒரு விஷயம். டெஃபினட்டா அது எல்லா ஆர்டிஸ்ட்குள்ளயும் இருக்கணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா சில கேரக்டர்ஸ் வந்து டெஃபினட்டா மிஸ் பண்ணவே கூடாது. இப்போ பரதேசியில பாருங்க, நான் எந்த கேரக்டர் அதெல்லாம் நான் கேட்கவே இல்லை. பட் பாலா சார்ன்றதால அப்படி கண்ணை மூடிட்டு நான் போய் பண்ணினேன். பட் அந்த கேரக்டர் இப்போ வரைக்கும் யாயா ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. ஸோ அப்போ வந்து ஜென்ரலா நான் இருந்துட்டு இருந்தேன். அப்பதான் ரிலீஸ் ஆன டைம். ஸோ பீச்ல ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அங்க வந்து க்ரௌடு வந்து ரொம்ப எமோஷனலா வந்து பேசினாங்க, அழுதுட்டுலாம் என்கிட்ட பேசினாங்க. அண்ட் அதுல ஒருத்தர் வந்து இங்க பாருங்க, நீங்க வந்து இது வரைக்கும் பண்ண கதைகள்லயே இது வந்து இதை விட பெஸ்டான இது இருக்க முடியாது, அவ்வளவு நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. இந்த மாதிரி நிறைய பேர் கால் பண்ணி, அண்ட் மைனா விதார்த் அவரும் கால் பண்ணி, போங்க உங்க கெரியர்லயே ஒரு பெஸ்டான ஒரு கேரக்டர், மைல்ஸ்டோனா இருக்கும். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேசிட்டோம். இதை விட தாண்டி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம பேச போறோம். அதுக்கு பேர் வந்து நாங்களும் ஒன்று வச்சிருக்கோம், எல்லாரும் சொல்ற மாதிரி ரேபிட் ஃபயர் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆர் யூ ரெடி? எஸ். நான் நிறைய கேள்வியெல்லாம் கேட்டு உங்களை டார்ச்சர் பண்ண போறது இல்லை, டிஸ்டர்ப் பண்ண போறது இல்லை. இட்ஸ் வெரி சிம்பிள் கொஸ்டின்ஸ். ஓகே, ஆஸ் அ டைரக்டர் நீங்க வந்து ஒரு படம் டைரக்ட் பண்றீங்க அப்படின்னா எந்த ஹீரோவை வச்சு நீங்க டைரக்ட் பண்ணுவீங்க? ரஜினி சார். ஐயோ அதுக்கு இல்லையா? கமல் சார். சரி. அப்புறம் விஜய் சார். ஓகே. சூர்யா சார். ஓகே. அஜித் சார். எல்லாம் இப்போ படம் நடிக்கணும்னு இல்ல உங்களுக்கு? அடுத்து டைரக்டர் ஆக போறாங்க. இல்ல நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த 5 பேரையும் வந்து ஸ்கிரீன்ல ஒண்ணா பாக்குறீங்க. ஒரே படத்துலயா? ஒரே படத்துல. என்ன கலக்குறீங்களே நீங்க? ஏதாவது பண்ணனும்னா புதுசா இருக்கணும்ங்க. கண்டிப்பா. இங்க இருக்க ஆப்ஷனே வேற. நான் ஆப்ஷனே இன்னும் கொடுக்கல உங்களுக்கு. சொல்லுங்க. சோ the option is ஜெயம் ரவி, ஆதி, அருண் விஜய். யாராவது ஒருத்தர் தான். 3 பேர் சொன்னேன் இல்லையா? first is always best. ஜெயம் ரவி. ஓகே, ஜெயம் ரவி. ஓகே, ஏன் ஜெயம் ரவி? I kind of like the manliness. அந்த ஒரு பேராண்மை. அப்போ நாங்க வந்து six packs எல்லாம் பண்ணாங்க. So he will suit with any character ன்னு நான் நினைக்கிறேன். ஜெயம் ரவி ஹீரோனா ஹீரோயின் வந்து நீங்க கிடையாது. யார் அப்போ? அத நான் அப்புறம் யோசிக்கிறேன். தப்பான क्वेश्चन. அந்த டைம்ல அது இல்ல ரேபிட் ஃபயர்ல அதுல இல்ல. அனுஷ்கா और ஸ்ருதி ஹாசன் பிடிக்கும், சமந்தா அவங்க பிடிக்கும். இவங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர். வெரி குட். தீராத விளையாட்டு பிள்ளை பார்ட் 2 நினைக்கிறேன். அது ஒரே நேரத்துல உங்களுக்கு வந்து கால் ஷீட் கேட்கிற டைரக்டர்ஸ் ஒரு 3 பேர் கேக்குறாங்க. இதுதான் மாட்டி விடுறது. என்ன பண்றது? ரேபிட் ஃபயர் ரவுண்ட் என் கையில கொடுத்து क्वेश्चन கேட்க வச்சிட்டாங்க. பாலா சார் கேக்குறாரு, அப்புறம் ஜனநாதன் சார் கேக்குறாரு, வசந்த பாலன் சார் கேக்குறாரு. ஐயோ 3 குரு. யார் முதல்ல கேக்குறாங்க? முதல்ல கேக்குறது 3 பேர் ஒரே நேரத்துல கேக்குறாங்க. ஒரே கோரஸா கேக்குறாங்க.
ஐயோ இது ரொம்ப மாட்டி விடுற மாதிரி இருக்கு. இல்ல யாருக்கிட்டையும் நோன்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் பாலம் சார்கிட்டையும் நோ சொல்ல முடியாது. காலையில உங்க ஜனா சார் ஷூட்டிங் என்ன இன்ட்ரோ듀ce பண்ணவர். காலையில பாலா சார் ஷூட்டிங், மத்தியானம் ஜனா ஒரு தனி ஒரு இடத்தை எடுத்து கொடுத்தாரு. யார வந்து நான் சொல்லுவேன், டெஃபினட்டா சொல்ல முடியாது. கண்டிப்பா நீங்க ஒரே நாள்ல 3 ஷெட்யூல் போடுவீங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் நாட் ஃபேர். சரி, யாராவது ஒருத்தர் இது இல்லாம ஒருத்தர் நீங்க கேட்டா யோசிப்போங்க, ஏங்க நீங்க வேற. சரி ஓகே, அந்த மாதிரி வந்துட கூடாது, தனித்தனியா கூப்பிடணும். எல்லார் படங்கள்லயும் நான் நடிக்கணும். பாவம் தனிச்சிக்க நம்ம விட்டுறலாம். அடுத்ததா இவங்க 3 பேர்ல யாருக்கு வந்து இண்டஸ்ட்ரியில முதல் இடம்னு நீங்க சொல்லுவீங்க? இதுவும் கொஞ்சம் கஷ்டமான கேள்விதான். உங்களோட வியூல யாருக்கு ஃபர்ஸ்ட் மார்க் நீங்க கொடுப்பீங்க? விஜய், அஜித், ஆர்யா ஒரே நேரத்துல சொல்லுங்க. யாருக்கு முதல் இடம்? ஆமா, விஜய், அஜித், ஆர்யா உங்க மனசுல. அஜித், ஆர்யா முதல் இடமா? எப் உங்க மனசுல. யுவர் ஹார்ட் ஆன் தி லிட்டில். ஏசி இல்லல, கம்மி ஆயிடுச்சு. ஏன்னா நீங்க வந்து ரொம்ப ஹாட் ஆயிட்டு இருக்கீங்க. ஐ மீன் நீங்க வந்து வெரி ஆயிட்டு இருக்கீங்க. வீட்ல போய் வெறிய காட்ட போறீங்க. ஃபயர் தானே, இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண கூடாது. ஃபயர் இருக்குல்ல அதுல. ஓகே, விஜய் சார், அஜித் சார் and ஆர்யா. ஆர்யா 3 பேருக்குமே முதலிடம். இது என்னது இது? ஓகேங்க விஜய். ஓகே சூப்பர். நடிக்க விரும்பும் இயக்குனர் யாரு? இந்த 3 பேர்ல யாரு? வெற்றிமாறன், செல்வராகவன், கௌதம் மேனன். கௌதம் மேனன் சார். கௌதம் மேனன் சார். வை? ஏன்னா எனக்கு அந்த மாதிரி படங்கள் பிடிக்கும், அதனால. ஓகே, அலைப்பாயுதே அந்த மாதிரி படங்கள். இப்போ வந்து மணிரத்னம் சார். ஸோ அந்த மாதிரி ஜானர்ல வினை தாண்டி வருவாயெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே, ஸோ அந்த மாதிரியான கேரக்டர்ஸ், செட்டிலா ப்ளே பண்ற கேரக்டர்ஸ் பிடிக்கும். ஓகே, வி விஷ் லைக் டு வொர்க் வித் கௌதம் மேனன் சார். ரொம்ப மனசுக்கு நெருக்கமான கேரக்டர். அரவான் படத்துல இருந்த வனப்பேச்சி கேரக்டரா, பரதேசி படத்துல இருந்த மரகதம் உங்க மனசுல பிடிச்சதா, இல்ல பேராண்மையோட ஜெனிஃபர் உங்க மனசுல நின்ன கேரக்டரா? நேர்மையா பரதேசி. பரதேசி. ஆமா, அந்த கேரக்டர் ரொம்ப டஃப்பான ஒரு பொண்ணு, ஒரு விரக்தியில இருக்கிறவங்க. அவங்களோட வாழ்க்கையெல்லாம் எப்படி இருந்திருக்கோன்னு, எல்லாருமே இருந்தவங்க அந்த மாதிரியான. நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் கூட இருந்திருக்கலாம் அந்த டீ எஸ்டேட்ல வேலை பார்த்துட்டு, அவ்வளோ அடிமைகளை தாங்கிக்கிட்டு. ஸோ அது அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்தது. ஏன்னா கடைசியில நான் இறக்குற மாதிரியான ஒரு சீன். ஸோ அதெல்லாமே வந்து அந்த இம்பேக்ட், அந்த கஷ்டம், அதெல்லாம் எனக்கு அதை ஃபீல் பண்ணாதான் நான் வெளியே எமோட் பண்ண முடியும். ஒன்று பிள்ளைங்க பார்க்குற எங்களுக்கும் அந்த ஃபீல் இருந்தது. ஸோ அடுத்தது ஒரு வெரி யூஸ்வல் கொஸ்டின் அண்ட் அன்யூஷுவலாக நீங்கள் பதில் சொல்லலாம், யூஸ்வலாகவும் நீங்கள் பதில் சொல்லலாம். நடிக்க வரலன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை கல்யாணம் ஆகி செட்டில் எல்லாரும் மாதிரி சொல்றீங்கன்னு, இல்லை சினிமாவில் நடிக்க முயற்சி பண்ணியிருப்பீங்க? இல்லை, இன்ஜினியரிங் பண்ணணும்னு ஆசை எனக்கு சின்னதுலேருந்தே. இந்த கம்ப்யூட்டர், இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் பார்த்தாலே ஒரு ஃபேசினேஷன். வீட்டில் எல்லாத்தையும் பிரித்து போட்டு வேலை செய்யுது. அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்கில் எனக்கு ரொம்பவே ஆர்வம் இருந்தது. எனக்கு கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஐ வாண்டட் டு பிகம் இன்ஜினியர். அதுக்காக வராத மேக்ஸை கூட நான் வந்து கஷ்டப்பட்டு படித்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் சொல்லவே மாட்டேன், ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு வந்து நான் சினிமாவில் வந்துட்டேன். ஓகே, டச் வுட் அதையும் வச்சுப்போம். நீங்கள் வந்து இது வுட் இல்லை, இது வுட்டா நாங்கள் நினச்சிக்கிறோம். எக்ஸாக்ட்லி. அடுத்தது தன்ஷிகா பற்றி இன்னொரு கேள்வி வந்து முக்கியமாக கேட்கணும் அப்படின்னா, அதிக கிசுல வந்து தன்ஷிகா வந்ததே கிடையாது. ஸோ அதுக்காகவே இந்த கொஸ்டின் நம்ம வச்சுக்கலாம், சரியா? தன்ஷிகா கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா அந்த மாப்பிள்ள எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? சிம்பு, தனுஷ், அதர்வா, என்ன மாதிரி இருக்கணும் கொடுக்குறீங்க? இதெல்லாம் ஏன் ஆன்சர் ப்ரிப்பேர் I am வந்து helpless. I am not the person asking this question. நேர்கள் தான் இந்த क्वेश्चन கேக்குறாங்க. இப்போ एक्चुअली என்ன ஸ்டுடியோ 6 பொறுத்த வரைக்கும் வர்ற ஆர்டிஸ்டுக்கு இந்த ரேபிட் ஃபயர் ரவுண்ட் क्वेश्चंस வந்து Facebookல நாங்க வந்து என்ட்ரி பண்ணிறது. த்ரூ Facebookல அவங்களா ரசிகர்கள் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிற கேள்விதானே ஒழிய நான் கேட்கல. இதுக்கு வேணா ஆப்ஷன் பண்ணலாங்க, இதுக்கெல்லாம் நீங்க ஆப்ஷன் பண்ண. சரி, உங்க மனசுல இருக்கணும்னா யாரமா இருக்கணும்? எனக்கு ரித்திக் ரோஷன் ரொம்ப பிடிக்கும். ஓ மை காட், he is very huge. எங்க நம்ம தமிழ்நாட்டுல பிடிக்கிறது அந்த மாதிரி? இல்ல, அந்த மாதிரியான மாஸ்குலின் பாடி, அந்த மாதிரியான ஷார்ப் ஃபீச்சர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரித்திக். ஓகே, டாம் பாய் கேர்ளுக்கு டாம் பாய் தான் வேணும் அப்படின்றீங்க. That's been wonderful. Actually rapid fire roundல ரொம்ப உண்மையா நீங்க பதில் சொன்னனால உங்களுக்கு வந்து எங்க ஸ்டுடியோ 6 சார்பா உங்களுக்கு பியூட்டிஃபுல் gift வந்து நாங்க உங்களுக்கு கொடுக்க போறோம். ஸோ தன்ஷிகா இன்னைக்கு எங்களோட ஸ்டுடியோ 6 வந்து எங்களை என்ன சொல்றது மகிழ்விச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்துறதுக்கு உங்களுக்கு சின்ன gift. ரொம்ப சந்தோஷம். நானும் இது வரைக்கும் இந்த மாதிரியான இன்டர்வியூஸ் பண்ணல, ரொம்ப நாள் ஆச்சு. ஐயா, என்னோட நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டேன், இது வரைக்கும் சொல்லாத விஷயத்த. தேங்க்யூ ஸோ மச். நல்ல கொஸ்டின்ஸா கேட்டீங்க. Thanks a lot.